அனந்தாழ்வான் என்பவரின் கதையை பற்றி நீங்கள் அனைவரும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அனைவரும் திருப்பதி சென்று வந்திருப்போம். ஆனால் அங்கே வாசலில் அனந்தாழ்வான் கடப்பாறை என்பதை அனைவரும் கவனித்திருப்பீர்கள். அதன் வரலாறு என்ன என்பதை யோசித்தீர்களா? அந்த வரலாறு இதுதான். இங்கே இப்பொழுது கண்டு கழியுங்கள். அனந்தாழ்வான் என்பவர் ராமானுஜரின், அதாவது ஜெகதாச்சாரியர், பெரிய ஆச்சாரியர், பரமாச்சாரியரான ராமானுஜரின் ஒரு சிஷ்யன் ஆவார். அவர் நம் திருப்பதி மலை அந்த காலத்தில் மிகவும் காடு மாடாக ரொம்பவும் விஷ பிராணிகளோடு நிறைந்திருந்தது. அதை திருத்தி அழகாக ஒரு நந்தவனம் அமைத்தார். அந்த கதையை நாம் இப்பொழுது கண்டு மகிழ இருக்கிறோம். ஒரு நாள் ராமானுஜர் தன் சிஷ்யர்களோடு ஆடி பாடி பஜனை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அப்படி அனந்தாழ்வான் என்னும் சிஷ்யன் தனது நிறைவான கர்ப்பிணியாக தேவியாருடன் அந்த மலையை திருத்தும் பணியை ஏற்கொண்டு தன் குருவின் ஆணையை கைங்கரியமாக ஏற்றுக்கொண்டு சென்றார். அப்பொழுது சுவாமி, என்ன இது? இந்த காலில் நிறைய விஷமுள்ள பாம்புகளும் ஜந்துகளும் நிறைந்துள்ளனவே. தேவி, அதை பற்றி கவலை வேண்டாம். சுவாமிக்காக கைங்கரியம் செய்ய வந்திருக்கிறோம். அதையெல்லாம் எம்பெருமான் பார்த்துக் கொள்ளும். வா, வேலை தொடங்கலாம். அப்படியே ஆகட்டும் சுவாமி. அடர்ந்த காட்டில் இவர்கள் செய்யும் அந்த கைங்கரியத்தை கண்டு சாட்சாத் ஏழுமலையானே மிக மிக திருப்தி அடைந்தார். ஆஹா, நிறைவான கர்ப்பிணியாக இருந்தும் இவர்கள் குருவிற்காக இந்த வேலையை செய்கிறார்களே, இவர்கள் இந்த பணியில், புண்ணியமான பணியில், அற்புத கைங்கரியத்தில் தானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் பெருமாள். அவ்வண்ணமே பெருமாள் ஒரு சிறு பையனாக ஓடோடி வந்து தானும் தங்களோடு சேர்ந்த அந்த வேலையை செய்ய வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார். அப்படி அடம் பிடித்து பெருமாள் தேவியாரிடம் சிறிது சிறிதாக வேலை செய்கிறேன் என்று அனந்தாழ்வானுக்கு தெரியாமல் ஒளிந்து நின்று உதவி புரிந்தார்.
வேலை மும்முரமாக நடந்து கொண்டே இருந்தது. சிறிது நேரம் கழித்து அனந்தாழ்வானுக்கு சந்தேகம் வந்தது. என்ன இது, தேவி மிக சீக்கிரமாக வருகிறாளே, என்ன இது என்று யோசிக்கலானார். தேவி ஒரு சீக்கிரமாக வருகிறாள். ஐயோ சுவாமி, நான் ஒரு பிழை செய்து விட்டேன். எனக்கு ஒரு சிறு பையன் உதவுகிறான். யார் அந்த சிறு பையன்? கூப்பிடு அவனை. தம்பி, நீ வாப்பா. சின்ன பையன், நான் உன்னை அப்பவே கைங்கிறது புரியல எல்லாம் என்று சொன்னேன். என்ன பண்ணிக்கிறேன் பார். சுவாமி வேண்டாம், சுவாமி வேண்டாம், சுவாமி சுவாமி வேண்டாம், வேண்டாம் சுவாமி வேண்டாம், சுவாமி வேண்டாம். இந்த காரியம் செய்து விட்டீர்கள். சிறுவன் தானத்தில் ரத்தம் வருகிறது. வாருங்கள் போய் பார்ப்போம். ஐயோ, பெருமாள் தானத்தில் ரத்தம் வருகிறதே. அந்த சிறுவன் ஓடோடி சென்று திருப்பதி மலை பின்னால் ஒளிந்து வந்தான். பெருமாளே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் ஒரு பிழை செய்து விட்டேன். என்னை மன்னித்து வேண்டும். சுவாமி, பெருமாளே. கோவிந்தா, கோவிந்தா. திருவருள் தரும் தெய்வம், திருமலை தெய்வம், தீராத வினை எல்லாம் தீர்த்திடும் தெய்வம். கோவிந்தா, அப்படி அனந்தாழ்வானின் கிடப்பாறையால் ஓடோடி சென்ற அந்த சிறு பையன், அதாவது பெருமாளின் தாடையில் அந்த கடப்பாறையினால் ஏற்பட்ட தழுவுதான் இன்றும் பெருமாள் கோவிலில் பெருமாளின் தாடையில் பச்சை கற்பூரம் வைத்து அழுத்தப்பட்ட அந்த வடுவாகும். ஆகையால் அன்பர்களே, அடியார்களே, இனி நீங்கள் திருப்பதி மலை செல்லும் போது வாசலில் அனந்தாழ்வான் கடப்பாறை என்பதை பார்த்து அதை சேவித்து தரிசித்து அனந்தாழ்வானின் இந்த வைபவத்தை உங்கள் மனதில் கொண்டு நீங்கள் அனைவரும் இதுபோல் எம்பெருமானுக்கு எத்தருணத்திலும் கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதை மனதார பிரார்த்தித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். கிருஷ்ணார்ப்பணம்.